ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே செய்ய வேண்டிய ஒரு 2 விஷயங்கள் இருக்குங்க. அந்த 2 விஷயங்களை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு நார்மலாக போயிட்டு இருக்கிற வியூஸை விட ஒரு நல்ல வியூ இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அது என்ன அந்த 2 மெத்தட், அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, யூடியூப் அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயமும் மோஸ்ட்டாக நிறைய யூடியூபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சும் ஒரு அலட்சியமாக அதை விட்டுருக்கலாம். அதை நான் சொல்லக்கூடியதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்த்ததை விட நல்ல வியூஸ் கிடைக்கும். ஸோ பல பெரிய யூடியூபர்கள் இதை யூஸ் பண்ணி மதன் கௌரி மாதிரியான பெரிய பெரிய யூடியூபர்களே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அது என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்கள் சேனல் க்ரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதில் கஸ்டமைசேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 2வது ஹோம் டேப்னு இருக்கும். அந்த ஹோம் டேபுங்கிறத கிளிக் பண்ணி அதில் சேனல் ட்ரைலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேனல் ட்ரைலரை கட்டாயம் நீங்கள் வைங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயம். இந்த சேனல் ட்ரைலரில் எனக்கு தெரியும்ப்பா, நல்லா வச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சேனல் ட்ரைலர் மற்ற இந்த ஹோம் ஃபீட் ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்காது. மற்றதுன்னா இந்த ஃபார் யூ, பாப்புலர் வீடியோஸ், பிளேலிஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம ஹோம் பேஜில் நம்மளுடைய சேனல் ஹோம் ஃபீடில் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஆனால் அதை விட இந்த சேனல் ட்ரைலருங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக உங்கள் சேனலுக்கு வியூஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு மெத்தட். இதை நிறைய பேர் நார்மல் ஒரு ஆப்ஷனாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு டைம் பண்ணிவிட்டு 2 டைம் பண்ணிட்டு இல்லைங்க, தொடர்ந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்கள்லையுமே வீடியோ அப்லோட் பண்ண உடனே இந்த சேனல் ட்ரைலர் வைக்கும்போது உங்களுக்கு சேனல் பேஜஸ் அப்படிங்கிற ஒரு டிராஃபிக் சோர்ஸை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில். அது மூலிமா உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். சேனல் பேஜஸ்னால் உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் வீடியோஸை பார்க்குறப்போ வரக்கூடிய டிராஃபிக் சோர்ஸ் தான் இது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். இதை யார் அதிகம் பார்ப்பாங்கன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸே அதிகம் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அது புது புது ஆடியன்ஸுக்கு போய் சேரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கட்டாயம் சேனல் ட்ரைலரில் நீங்கள் வீடியோ வைக்கணும். அதுவும் பழைய வீடியோ வைக்கக்கூடாது. ஒரே வீடியோவே அப்படியே வச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த புது வீடியோவை சேனல் ட்ரைலரில் வைக்கணும். நிறைய பேர் இது மொபைலில் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க அதை வைக்கிறதுக்கு சலுப்புப்பட்டுட்டு வைக்காமல் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அதை நீங்கள் ஒவ்வொரு டைமும் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். ஓகேங்களா? 2வது கம்யூனிட்டி போஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா கட்டாயம் அந்த வீடியோவை கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்காவோ அல்லது அப்படியே ஷேர் பண்ணியோ நீங்கள் வைக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ பக்கத்தில் 3 டாட் பட்டன் இருக்கும். உங்கள் யூடியூப் ஆப்குள்ளே போய்க்கோங்க. எந்த வீடியோவை கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடணுமோ அந்த புது வீடியோவை எடுத்து சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு நீங்கள் எப்படி யூடியூப் வீடியோக்கு டைட்டில் எழுதுவீங்களோ அது மாதிரி கேட்சியாக ஒரு டைட்டில் எழுதி நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடலாம். நம்ம யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டெல்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணால் அது உடனே சேனல் ட்ரைலராகவும் வைப்பேன், கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் வைப்பேன். ஸோ அதுக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு வியூஸ் போயிட்டு இருக்கும். அதை விட ஒரு நல்ல வியூ கவுண்ட் போகும். ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி 1 நாள் 2 நாள் கழித்து பண்ணக்கூடாது.
நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஆமாங்க, 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சேனல் ட்ரைலர் கம்யூனிட்டி போஸ்ட் போடணும். ஏன் இந்த 1 மணி நேரம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அது அப்லோட் பண்ண அடுத்த அந்த 1 மணி நேரம்ங்கிறது தான் கோல்டன் டைம். ஓகேங்களா? அந்த உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண புது வீடியோ கோல்டன் டைமாக இருக்கக்கூடியது அந்த ஒரு அப்லோட் பண்ண 1 மணி நேரத்துக்குள்ளே தான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்து என்கேஜ் பண்ணி லைக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அதோடைய ஓவரால் வியூஸுங்கிறதே இருக்க போகுது. ஓகேங்களா? அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண 1 மணி நேரத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வழியாவோ நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தட் வழியாவோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்துருக்கணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது கட்டாயம் வீடியோ அப்லோட் பண்ண உடனே பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் ஏன் ஒரு நாள் கழித்து பண்ண என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ண உடனே இது எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 மெத்தட் ஒவ்வொரு சேனலுக்கு சேனல் மாறுபடலாம். இப்போ இந்த 2 மெத்தடை நான் என் சேனலில் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒரு மாதிரியான ஒரு வியூஸ் ரிசல்ட் கிடைக்கும். சேம் டைம் அதை நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வியூஸ் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா என்னுடைய சேனல் ஆடியன்ஸுங்கிற பேஸ் வேறு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட நீச்சு ஒரு நல்ல ஃபேமஸ் காமெடி விலாக் என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான நீச்சுக்கெல்லாம் நிறைய வியூஸ் கிடைக்கும். ஒரு எஜுகேஷன் அல்லது வேறு ஏதாவது கண்டென்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியான வியூஸ் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் பேஸை பொறுத்து தான் இந்த 2 மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த 2 மெத்தடை தவறாமல் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்பவும் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஷார்ட்ஸ் லைவுக்கு இதை யூஸ் பண்ணலாமான்னா அது எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியல. ஆனால் நீங்கள் கேரண்டீடாக லாங் ஃபார்ம் வீடியோவுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல வியூஸுங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயத்தையும் மறக்காமல் உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களில் ட்ரை பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.